வணக்கம். இது பருதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் சமையல் எரிவாயு விலை குறைப்பு. காதலியின் வீட்டிற்கு சென்ற இளைஞன் எடுத்த விபரீத முடிவு தீவிரமடையும் விசாரணை. செங்கடலில் ஏற்பட்ட பதற்றத்தால் இலங்கைக்கு கிடைத்த நன்மை. பாதுகாப்பற்ற பயணத்தால் பாடசாலை மாணவர் உயிரிழப்பு, 2 வைத்தியசாலையில் அனுமதி. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. நாடு முழுவதும் பரவும் வைரஸ், முகக்கவசம் அணியுமாறு கோரிக்கை. சிறைச்சாலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் தமிழ் கைதியின் சடலம் மீட்பு. நான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவில்லை, அர்ஜுன் ரணதுங்க திட்டவட்டம். வெளிநாட்டு கடன் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சரின் அறிவிப்பு. முகநூல் விளம்பரத்தினை நம்பி வேலைக்கு சென்ற இளம் யுவதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் சமையல் எரிவாயு விலை குறைக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரி சிதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி தற்போது 4115 ரூபாவாக விற்பனை செய்யப்படும் 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 3940 ரூபாவாகும். 5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை ரூபா 70 குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1582 ரூபாவாக உள்ளது. 2.3 கிலோ சிலிண்டரின் விலை ரூபா 32 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 740 ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜாலில் புல்நாளை கட்டுவன் வடக்கு கப்பப்புலம் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து இளைஞர் ஒருவர் தூக்கி தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஸ்ரீவரதன் சஞ்சிதன் என்ற 22 வயதுடைய இளைஞனே இன்று அதிகாலை 12:30 மணியளவில் சடலமாக மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த இளைஞர் அவரது காதலியின் வீட்டிற்கு சென்று அங்கு உறங்கியதாகவும் அதனையடுத்து 12:30 மணியளவில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டதாகவும் காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த மரணம் குறித்து சந்தேகம் இருப்பதாக இளைஞனின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சடலம் தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதை அடுத்து உடற்கூற்று பரிசோதனைகள் நாளைய தினமே நடைபெறும் என தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன் செயற்பாட்டின் பிரதான பங்குதாரர்களில் ஒருவரான இலங்கை துறைமுக அதிகார சபை 2024 ஆண்டின் முதல் காலாண்டில் சாதனை கொள்கலன் செயற்பாட்டு திறனை அடைந்துள்ளது. கடந்த வருடத்தின் முதல் காலாண்டில் துறைமுக அதிகார சபையால் கையாளப்பட்ட கொள்கலன்களின் எண்ணிக்கை 4,41,032 இருந்ததுடன் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் அது 6,52,766 அதிகரித்துள்ளது. இது சதவீத அடிப்படையில் 48% அதிகரிப்பாகும். கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் இது 49.81% வளர்ச்சியாகும் என இலங்கை துறைமுக அதிகார சபை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டின் இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் இது 24% வளர்ச்சியாகும். கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் அபாயம் காரணமாக கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன் இயக்கத்திறன் குறுகிய கால அதிகரிப்புக்கு வழிவகுத்துள்ளதாக இலங்கை துறைமுக அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். குருநாகல் கல்கமுவ எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பின்புறமாக புனரமைக்கப்பட்ட தொடருந்து பாதையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் கால்வாயில் வீழ்ந்ததில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பாலக்கடவையில் இருந்து கல்கமுவ நகரை நோக்கி நிர்மாணிக்கப்பட்டு வரும் தொடருந்து பாதையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவரும் இவ்விபத்தில் சிக்கியுள்ளனர். குறித்த விபத்தில் பழுகடவல பிரதேசத்தைச் சேர்ந்த MD சாமோத் வசல என்ற 17 வயதுடைய பாடசாலை மாணவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
அனுராதபுரம் கல்கிரியாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஆணொருவரின் சடலம் நேற்று முன்தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நெல்லியாகம பலகல கல்கிரியாகம என்ற இடத்தில் வசித்து வந்த வஹாப்தீன் அமீன் முனவ்வர் என்ற 50 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அத்துடன் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்கிரியாகம போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் ருக்மல் ரத்நாயக்கவின் பணிப்புரையின் பேரில் அதிகாரிகள் குழு ஒன்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் காய்ச்சல் ஒரு வைரஸ் என்பதால் மக்கள் குழுவாக கூடுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குழுவாக இருக்கும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் பிரதம வைத்திய அதிகாரி ஹேமா வீரகோன் கேட்டுக் கொண்டுள்ளார். 2 அல்லது 3 நாட்களில் வைரஸ் நிலைமை தணிந்தாலும் சில நோயாளிகளுக்கு ஓரிரு மாதங்களுக்கு இருமல் மற்றும் சளி சுவாச நோய்கள் இருப்பதாகவும் வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டினார். அனுராதபுரத்தில் மாத்திரமின்றி நாடு முழுவதும் இந்த காய்ச்சல் வைரஸ் என்பதால் வேகமாக பரவி வரும் நிலையில் சிகிச்சையின்றி குணமாகும் என்று நினைக்காமல் சிகிச்சை பெறுமாறும் கடுமையான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் குறிப்பாக மற்ற நோய்களுக்கு காய்ச்சல் சளி போன்றவை ஏற்படும் என்பதால் மருத்துவ ஆலோசனைப்படி சிகிச்சை பெற வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு பலேகல தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவரின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பலேகல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகையாவ பகுதியைச் சேர்ந்த ரெங்கசாமி ஜுவனேஸ் என்ற 27 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு 54வது பிரிவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் இவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் தான் இணைந்ததாக வெளியாகும் செய்திகளில் உண்மைக்கு புறம்பானவை என முன்னாள் அமைச்சர் அர்ஜுன் ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் ரணதுங்க இணைந்ததாக செய்திகள் வெளியாகியமை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார். தலவாக்கலை பிரதேசத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளின் பங்கு பெற்றதுடன் அண்மையில் மே தின பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பேரணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரத்தின் அழைப்பின் பேரில் நான் கலந்து கொண்டிருந்தேன். ஆனால் நான் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணையவில்லை. இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்திருந்தார். வருடாந்தம் சுமார் 2.5 பில்லியன் டாலர்கள் வெளிநாட்டு கடனாக செலுத்தப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு கடன் செலுத்துதல் உத்தியோகபூர்வமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள போதிலும் இந்த தொகை கடனாக செலுத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடன் கொடுப்பனவு இடைநிறுத்தப்படுவதற்கு முன்னர் அவர்கள் வருடாந்தம் சுமார் 5 பில்லியன் டாலர்களை செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். கடன் கொடுப்பனவுகள் இடைநிறுத்தப்பட்ட போதிலும் 2022 ஆண்டில் 2.5 பில்லியன் டாலர்களும் 2023 ஆண்டில் 2.6 பில்லியன் டாலர்களும் வெளிநாட்டு கடனாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். முக புத்தக விளம்பரத்தினை நம்பி மசாஜ் நிலையம் ஒன்றிற்கு வேலைக்கு வந்த இளம் யுவதியொருவர் தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. கடந்த தொழிலாளர் தினத்தன்று மாத்தறை தளரம்ப பகுதியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. குறித்த யுவதி மேலாளருக்கு பயந்து போலீசில் முறைப்பாடு செய்யவில்லை எனவும் முகாமையாளர் அவரை வெளியில் செல்ல விடாமல் அங்கேயே பூட்டி வைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது மசாஜ் நிலைய உரிமையாளர் போல் நடித்து யுவதியுடன் சென்றவர் உண்மையான உரிமையாளர் இல்லை எனவும் யுவதி அங்கே அடையாளம் காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் யுவதியின் தலை கால் கழுத்தில் காயங்கள் இருப்பதும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து யுவதியை மாத்தறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக போலீசார் அனுமதித்துள்ளனர். மேலும் மசாஜ் நிலைய முகாமையாளரை போலீஸ் நிலையத்திற்கு வருமாறு கூறியிருந்த நிலையில் நேற்றைய நிலவரப்படி சந்தேக நபர் போலீஸ் நிலையத்திற்கு வரவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.